நெல்லை அருகே அரசு பேருந்துகள் மிகவும் பழுதாகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இப்ப நெல்லையில அரசு பேருந்துகள் மிகவும் பழுதாகி மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பூர்ணிமா, திருநெல்வேலி மண்டலம் என்றாலே திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய திருநெல்வேலி மண்டலமாக தங்களுடைய இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் கன்னியாகுமரி ஆகிய மண்டலமும் திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட மேலாளர் தான் இங்கு உள்ளார். கிட்டத்தட்ட 1600 பேருந்துகள் தற்போது திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்டதாக உள்ளன. ஆனால் இதில் நகர பேருந்துகள் முழுவதுமே தன்னுடைய ஆயுள் காலங்களை முடிந்த பிறகும் அந்த பேருந்து என்பது தற்போது வரை இயக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாள்தோறும் தினந்தோறும் பல்வேறு இடங்களில் அது விபத்துக்குள்ளாகி அந்த விபத்துக்குள்ளதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கும் ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து சராசரியாக ஒரு நாளைக்கு என்பது 10 இடங்களில் இதுபோன்ற தன்னுடைய ஆயுள் காலத்தை முடித்த பேருந்துகள் என்பது விபத்துக்குள்ளாகி வருவது வாடிக்கையாகவே வருகின்றன. ஆனால் மேலும் நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட அரசு பேருந்துகளில் சேவை என்ற மனப்பான்மை போய் தற்போது கட்டண கொள்ளை என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. ஏழை எளியோர்கள் தங்கள் பயணம் செய்வதற்காக 5 ரூபாய் டிக்கெட் என்பது முற்றிலுமாக திருநெல்வேலி மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஒரு பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக CAT தொழிற்சங்கத்தோட நிர்வாகி நம்ம பெருமாள் நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது அரசு பேருந்து கழகம் எப்படியா செயல்பட்டு கொண்டு வருகிறது? இந்த கழகம் என்பது சேவை மனப்பான்மையோடு இருந்த காலம் போய் தற்போது எப்படி இந்த இது செயல்பட்டு கொண்டு வருகிறது? மேலும் ஆயுள் காலங்களை கடந்தும் பல்வேறு பேருந்துகள் இன்னும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல் சொல்லுங்க. திருநெல்வேலி கோட்டத்துக்கு உட்பட்ட பேருந்துகள்ல ஒரு 450 வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் கிராமப்புறங்களுக்கு செல்கிற வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்பவும் 500 பேருந்துகள் கண்டமாகிற ஸ்டேஜில் கிராமப்புறங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகுந்த அவஸ்தை. பொதுமக்களுக்கு ஆபத்து, தொழிலாளர்களுக்கு பெனால்டி, ஃபைனு, தண்டனை அப்படின்னு சொல்லி பணத்தை பிடிச்சுக்கிறது. இது நடக்குது. தினசரி 10 to 15 ஆவணப்படுத்தப்பட்ட விபத்துகள் நடக்குது. ஆவணப்படுத்தப்படாத விபத்துகள் அதிகம். அதிகாரிகள் ஒரு விபத்து நடந்துட்டுனா ஓட்டுநர் நடத்துனரே நீங்களே காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ற நிலைமையும் திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கு. அது போக தமிழக அரசு அறிவித்த குறைந்தபட்ச பஸ் கட்டணம் ரூபாய் 5 திருநெல்வேலி மண்டலம், நாகர்கோவில் மண்டலத்தில் எந்த டவுன் பஸ்லையும் கிடையாது. மினிமம் கட்டணம் என்பது 7 ரூபாயிலிருந்து 11 ரூபாய் வரை வசூல் பண்ணப்படுகிறது. இதனால என்ன, தனியாரும் இந்த கட்டண உயர்வை அமலுக்கு கொண்டு வந்து அவங்க மினிமம் 10 ரூபா அப்படிங்கிறத தனியாரும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த 4 மாவட்டத்தில் உள்ள மக்கள் அரசு துறை நிறுவனத்தால் பெரிய அளவுக்கு சுரண்டப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் தான் சொல்லணும். இது ஒரு பெரிய. அதே மாதிரி தொழிலாளர் நலனை இந்த திமுக அரசு 100 நாளில் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக அரசு தொழிலாளர் நலனை பாதுகாக்கவே இல்லை. 2வது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓராண்டு முடிந்து இன்னும் பேச்சுவார்த்தையே துவங்கல. அதே மாதிரி ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் அவர்கள்தான் அரசு போக்குவரத்து துவக்கப்பட்ட போது 5 கோடி ரூபாய் முதலீட்டில் துவக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்க 300 டெப்போக்களும் பல ஆயிரம் கோடி சொத்துக்களும் மூத்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைத்து கொடுத்த சேமிப்பு பணம் தான் இந்த டெப்போக்களும் கட்டடங்களும் சொத்துகளும். ஆனா அப்படி உழைத்து கொடுத்த மூத்த குடிமக்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷனை கூட கொடுக்காமல் தமிழக அரசாங்கம் ஏமாத்துது. 3000 4000 பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க. 10,000க்கு குறைவாக பென்ஷன் வாங்குற 40,000 தொழிலாளி இருக்காங்க. இவங்களுக்கு அரசு அறிவிக்கிற DA உயர்வையும் ஒப்பந்தம் எப்பமாவது ஒரு வாட்டி நடந்தா அந்த ஒப்பந்த உயர்வையும் கிட்டத்தட்ட நீங்க 500 பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளா சொல்றீங்க. ஆனா காலாவதியான பேருந்துகள் இந்த சாலைகள் செல்வதனால பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு? இல்ல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? காலாவதியான பேருந்துகளை அவங்க மாத்தணும். அதை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு டெக்னிக்கல் தொழிலாளி போதிய அளவுக்கு இல்லை. அப்படி ஆயிட்டு கழகம்.
ஒரு 50 இந்த போல 50 பேருந்து ராத்திரி பராமரிப்புக்கு வருகிறது. ஒரு 10 பேர் கூட பராமரிப்பு தொழிலாளி இல்லை. அதுலேயும் பாடி ஒர்க்கு, அந்த தகுடு, ஆங்கிள், வெல்டிங் இந்த மாதிரி வேலை பார்ப்பதற்கு ஒரே ஒரு நபர் வருகிறார். அவர் அனைத்து பேருந்தையும் பராமரிப்புங்கிற முடியாது. ஆகவே புதிய பேருந்து உரிய கால அவகாசத்தில் ப்ராப்பராக வாங்கிக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு ஒரு 8-10 ஆண்டுகளாக புதிய பேருந்து வரவு இல்லை. அதான் பிரச்சனை. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்பது பொதுமக்களுக்கான சேவையாகவே கருதப்படுகின்றன. கடந்த காலங்களில் கட்டையெறும்பு செல்லாத இடத்துக்கு கூட கட்டபொம்மன் பேருந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்த இந்த அரசு போக்குவரத்து கழகம் தற்போது நலிவடைந்து வருகிறது. குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே 4 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 500 பேருந்துகள் காலாவதியாகி சாலையில் சென்று கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இந்த சாலையில் இது போன்ற காலாவதியான பேருந்துகள் செல்வதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதும் ஒரு அச்சம் என்பதும் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு உடனடியாக காலாவதியான பேருந்துகளை, குறிப்பாக அந்த ஆயுள் காலம் கடந்த பேருந்துகளை உடனடியாக அப்புறப்படுத்தி புதிய பேருந்துகளை உடனடியாக வாங்க வேண்டும். அதே போல குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் சேவை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு உள்ள ஓய்வு பெற்ற மற்றும் ஊழியர்களோட கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.